கத்திரிக்காய் காரக்குழம்பு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனது இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு இந்த அளவுக்கு திக்காகணும். அப்போ தான் குழம்பு சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்ல காரசாரமாக புளிப்பாக கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.